வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சுவையும் மஸ்னியும் சேனல். இன்றைக்கி வந்துட்டுங்க தம்பி பையனுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் தானுங்க. மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சாச்சுங்க. பிளேட்டெல்லாம் அவங்க அம்மா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போயிட்டு அங்கே எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருவான் குளித்து முடிச்சுட்டுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னுமே அந்த மொட்டை அடிக்கும்போது தேம்பி அழுதுட்டு இருந்த தேம்பல் வந்துட்டு இன்னும் நிற்கவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டுங்க அப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காது குத்துறக்கு உட்கார வச்சாச்சுங்க. ரொம்பவுமே அழுதுட்டானுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா குழந்தைகளுக்குமே இப்படித்தாங்க. அந்த காது குத்துற ஃபங்க்ஷன் வந்துட்டுன்னா அதே மாதிரி தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பழம் மாதிரி வச்சு விட்டாங்க, சாப்பிட்டோன்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காதுமே குத்துறதுக்கு ரொம்ப தேம்பி எழுதிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா காதெல்லாம் குத்தி முடிச்சுட்டுங்க. கெடாய் வந்துட்டுங்க முன்னாடியே வந்துட்டுங்க வெட்டியாச்சுங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் எடுக்கலிங்க. கெடாயெல்லாம் உரிச்சுங்க ரெடி பண்ணி அங்கே சாப்பாடு வந்துட்டு ஆயிட்டுருக்குதுங்க. கெடா விருந்து தானுங்க. காது குத்தி முடிச்சுட்டு நாங்கள் போயிருந்த அன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு மொட்டையடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்க முடி எடுக்கவே விடலைங்க. ரொம்ப தேம்பி எழுத ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுங்க. குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதே கொஞ்சம் சிரமம் தானுங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறது, மொட்டையடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டு ஆள் மத்தியால் எல்லோரும் பெரியப்பா, தம்பி ஒய்ஃபு எல்லாருமே வந்துட்டுங்க கொஞ்சம் நேரம் வச்சு தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே மொட்டையடிச்சு முடித்தாங்க. அதுக்கப்புறமா காது நல்லபடியாக குத்தி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதானுங்க, காதெல்லாம் குத்தியாச்சுங்க. ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வந்தாலே ஒரே ஜாலி தானுங்க. எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லீவ் போட்டுட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால எல்லாருமே ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தாங்க அந்த அன்னைக்கு. நல்லா காற்றுங்க ஃபுல்லாக இருந்துச்சு. காற்று செம்ம காற்றுங்க. அங்கே ஃபுல்லாக கிராமம் தானுங்களா, அதனால் எந்த கோவில்னு பார்த்திங்கன்னா பரஞ்சேரி வெளி கரிகாளியம்மனுங்க. அங்கே தான் போய் மொட்டையடிச்சு காது குத்துனுங்க. இப்போ மொட்டையடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டுங்க சாப்பாடெல்லாம் லஞ்செல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு வெஜ்ஜுங்க. என்ன வெஜ்ஜுக்கு செஞ்சுருந்தோம்னா காளான் பிரியாணிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி, சாப்பாடு, சாம்பாருங்க, அப்புறம் ரசம், தயிர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்வீட் வந்து ஜிலேபிங்க. நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து ஜிலேபி வச்சுட்டுங்க, மட்டன் பிரியாணிங்க, முட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு வறுவல் பண்ணியிருந்தாங்க, தயிர் ரைத்தாங்க, அதுக்கப்புறம் எலும்பு குழம்பு, ரசம் எல்லாமே இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாருமே இப்போ வந்துட்டு சாப்பிட்டாங்க. மட்டன் பிரியாணி செம்ம சூப்பருங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோங்க எல்லாருமே. நாங்கள் தாங்க இதுதான் லாஸ்ட்டு பந்திங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.